ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேஸ் குரோமட்டோகிராஃபி பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இதில் நான் நோட்ஸ் கம்மியாக தான் எழுதியிருக்கேன். இதில் அப்படி என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா அதோடைய ப்ரொசீஜர், அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுது. இப்போது ஒரு காம்பவுண்டை செப்பரேட் பண்ணுறது தான் குரோமட்டோகிராஃபி. ஓகேவா? அது செப்பரேட் பண்ணுறதுக்காக நான் இப்போது ஒரு கேஸாக இருக்கிற ஒரு ப்ராடக்டை செப்பரேட் பண்ணோன்னா கேஸ் குரோமட்டோகிராஃபி. அது மாதிரியான ஒரு காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்பவுண்டை சாம்பிளை பொறுத்து நம்ம எந்த மாதிரியான குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த குரோமட்டோகிராஃபி செப்பரேஷனில். ஓகேவா? நிறைய குரோமட்டோகிராஃபி இருக்குது. அதில் இப்போ நம்ம கேஸ் குரோமட்டோகிராஃபி பார்க்குறோம். இதோட நோட்ஸ் நான் என்னோடய டெலகிராம் சேனல் போட்டுருவேன். நான் இப்போ இதில் என்னென்ன மாதிரி கேஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி அந்த ப்ராடக்டை செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். இதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷனு அது மாதிரி நிறைய இருக்கும். பிரின்சிபல் பெருசாக ரொம்ப வரும். அதோட நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதாவது மெத்தடு தெரிஞ்சால் ஈஸியாக படித்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக போடுறேன். இப்போது கேஸ் குரோமட்டோகிராஃபி பார்த்தோம்னா இது ஒரு அனலிட்டிக்கல் டெக்னிக்கு. இது எதுக்காகனா ஒரு வாலடைல் காம்பவுண்டை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதில். ஓகேவா? செப்பரேட் அனலைஸ் பண்ணுறதுக்காக. வாலடைல் காம்பவுண்ட்னால் ஈஸியாக அதாவது கேஸ் காம்பவுண்டை தான் வாலடைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம சாம்பிளாக யூஸ் பண்ணி இதில் இருக்கிற இதை தான் செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது இதில் என்ன செப்பரேட் பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த வாலடைல்லே சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிறதும் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாத 2 கேஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் வாலடைலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பிரித்து எடுக்கிறோம் இதில். இப்போது இந்த கேஸ் குரோமட்டோகிராஃபி பார்த்தோம்னா கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி, கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபின்னு 2 டைப் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இது பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு காம்பவுண்டு என்னென்ன இப்போ எல்லா குரோமட்டோகிராஃபிலையுமே 3 காம்பவுண்ட்ஸ் கம்பல்சரி வரும். ஒன்று அனலைட்னால் நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிள், எந்த சாம்பிளை செப்பரேட் பண்ண போகிறோமோ அதுதான் அனலைட்டு. அப்புறம் மொபைல் ஃபேஸு, ஸ்டேஷ்னரி ஃபேஸ், இந்த 3 காம்பவுண்ட்டும் எல்லா குரோமட்டோகிராஃபிலுமே வரும். ஓகேவா? சாம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் வாலடைல் காம்பவுண்டு தான் செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ வாலடைல் காம்பவுண்டு சாம்பிளாக எடுத்துக்கிறோம். மொபைல் ஃபேஸ் இது மொபைல் ஃபேஸு, ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஓகேவா? மொபைல் ஃபேஸ் என்னென்னா இந்த அனலைட்டை கேரி பண்ணின போகக்கூடிய ஒரு மூவபிள் ஃபேஸ் தான் மொபைல் ஃபேஸ். ஓகேவா? இது மூவபிள் ஃபேஸு. ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அன்மூவபிள், மூவ் பண்ணாது ஒரே இடத்துல. இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் எங்கே இருக்குன்னா இப்போது காலம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுதான் கேஸ் குரோமட்டோகிராஃபி மிஷினில் நடக்கிறது. இதில் இந்த காலமில் தான் இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வச்சிட்ருப்பாங்க. இந்த ஸ்டார்டிங்கில் மொபைல் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? ஏன் மொபைல் ஃபேஸ்னால் இதுதான் சாம்பிளை இப்போ கூட்டிகிட்டு போவோம். இங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி இந்த காலம் வழியாக போய் இந்த காலம் இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா குரோமட்டோகிராஃப்லேயுமே ஒரு காலம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த காலமில் தான் செப்பரேஷனே நடக்கும். இந்த காலமில் இந்த சாம்பிள் மொபைல் ஃபேஸும் சாம்பிளும் ஒன்றா சேர்ந்து இந்த காலமுக்கு போனதுக்கப்புறம் தான் செப்பரேஷன் ஆகி அது டிடெக்டாரில் போயிட்டு எந்த காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு வருது, எந்த காம்பவுண்ட் செகண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லும் செப்பரேஷன் பண்ணி. ஓகேவா? இப்படி தான் ஒர்க் ஆகுது. அதனால் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இந்த காலம் உள்ளே இருக்கிறதுனால தான் இது எங்கேயும் மூவ் ஆகாது, அன்மூவபிள் சொல்கிறாங்க. ஆனால் இதுவே மொபைல் ஃபேஸ் பார்த்தோம்னா இங்கேருந்து இனர்ட் கேஸ் நம்ம அனுப்புகிறோம். ஏன் இது இனர்ட் கேஸ்னால், இப்போ நம்ம என்ன படிச்சிட்ருக்கோம், கேஸ் குரோமட்டோகிராஃபி. நம்ம ஒரு கேஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கேஸை வச்சு தான் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கேஸ் தான் ஒரு கேஸை தள்ளிட்டு போக முடியும். அதனால தான் இதில் இனர்ட் கேஸ் யூஸ் பண்ணுறோம். இனர்ட் கேஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த ப்ரெஷர் பம்பை வச்சு நல்லா ஃபோர்ஸ் அடிக்கிறப்ப நம்ம சாம்பிள் இந்த இடத்துல இன்ஜெக்டார்னு இருக்கும். அதில் அனுப்பிட்டு இதை 20-25 டிகிரியில் இந்த ஓவனை மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ஹீட்டில் இந்த மொபைல் ஃபேஸும் போய் இந்த ஓவனை கூட சேர்ந்து இந்த காலம் வழியாக இது போகும். ஓகேவா?
நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இருக்குது. இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் எதுக்காக இங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் சிலிக்கான் கிரீஸ் வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இதுவே இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து சாலிடாக வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபி. இதுவே லிக்விடு ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வச்சுருந்தாங்கன்னா கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி. ஓகேவா. இது வந்து பார்ட்டிஷனல் கோஎஃபிஷியன்ட்டு மெத்தட் மூலிமா செப்பரேஷன் பண்ணுவாங்க. இது அப்சார்ப்ஷன் மெத்தட் மூலிமா செப்பரேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போது இதில் இருக்க ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து இந்த காலம் வந்து எப்படி இது பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இன்னட் கேஸ் வழியாக இந்த volatile காம்பவுண்ட்டும் சேர்த்து இதில் அனுப்பிட்டோம் இல்லையா. இப்போது பிரின்சிபல் வரலாம். இப்போ வந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வொலாட்டிலிட்டி இன்க்ரீஸ், அதாவது வொலாட்டிலிட்டினா என்னது, ஈஸியாக எவாப்ரேஷன் ஆவிரி ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் வொலாட்டிலிட்டி. நம்ம உள்ளே அனுப்புகிற அந்த volatile காம்பவுண்ட் வந்து வொலாட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸாக இருந்தது, நம்மளால் ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து இங்கே பாருங்கள், நோ இன்ட்ராக்ஷ் வித் எஸ்பின்னா ஸ்டேஷ்னரி ஃபேஸு. இப்போ இதுதானே ஸ்டேஷ்னரி ஃபேஸ், இங்கே தானே இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்ட்ராக்ஷன்னா அங்கே கொஞ்ச நேரம் வந்து இருக்கிறது. ஓகேவா. ஆனால் அங்கே வந்து நோ இன்ட்ராக்ஷன் போட்டுக்கிறாங்க. ஏன்னா வொலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. வொலாட்டிலிட்டி சப்போஸ் அதிகமாக இருந்தது நம்ம வர அனுப்புகிற காம்பவுண்ட்ஸ்னால் அது வந்து வேகமாக வந்து இந்த காலமெல்லாம் தாண்டி எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணி டிடெக்டார் கிட்ட போயிடும். ஓகேவா. அதே மாதிரி அடுத்தது வந்து சப்போஸ் வொலாட்டிலிட்டி கம்மியாக ரெண்டுமே இருக்கும், ஆனால் ஒரு காம்பவுண்டில் ரெண்டுமே இருக்கும். வொலாட்டிலிட்டி கம்மியாக இருந்தது, அதாவது எவாப்ரேஷன் ஸ்டேஜ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து மோர் இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஓகேவா. அதோட இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஸ்லோவாக வந்து கிராஸ் பண்ணி போகும். முதல்ல போனது வந்து ஸ்பீடாக போயிடுச்சு, ஏன்னா அது வொலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ஸ்பீடாக போயிடுச்சு. இது கம்மியாக இருக்கிறதுனால பொறுமையாக வந்து கிராஸ் பண்ணோம். இதை வச்சு நம்ம அந்த முன்னாடி போய் ரீச் பண்ணதை வந்து வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற காம்பவுண்டுனும், அடுத்தது வந்து வொலாட்டிலிட்டி கம்மியாக இருக்கிற காம்பவுண்டுனும் வந்து இந்த volatile காம்பவுண்ட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை வச்சு செப்பரேட் பண்ணிடலாம். இது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணோம்னா, இந்த டிடெக்டார் வந்து இந்த கம்ப்யூட்டர் அனலைசிஸில் ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று வரையும். ஓகேவா. இப்படி கிராஃப் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கு ஒரு பீக் மாதிரி இது பண்ணோம், அடுத்து வர காம்பவுண்டுக்கு இன்னொரு பீக் மாதிரி. அப்போ நம்ம இந்த பீக்கோடைய இந்த டிஸ்டன்ஸ் டைமை வச்சு எவ்வளோ அளவு வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா நமக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து எப்படியும் வந்து வொலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது, அதாவது இன்ட்ராக்ஷன் ஆகாது. இது கூட இன்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அது ஈஸியாக வெளியே வந்துடுது அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ இது வந்து வொலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது, ஈஸியாக எவாப்ரேட் ஆகிற கேஸ் இது. அப்போ இந்த ரிட்டன்ஷன் டைம் வச்சு இது கண்டுபிடிப்பாங்க. செகண்ட் வர இது வந்து எப்படி இது வந்து இன்ட்ராக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரிட்டன்ஷன் டைம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இது மாதிரி தான் வந்து கிராஃப் வச்சு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா. எந்த மாதிரியான கேஸஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா. ஈஸியாக இதோட டீட்டெயிலாக வந்து இதுதான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இது நோட்ஸ் வந்து நான் அப்புறம் சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணிடுறேன். இனர்ட் கேஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணேன், ஹைட்ரஜனு, ஹீலியம், நைட்ரஜன், ஏரு, அப்புறம் காலம். இப்போ இந்த காலம் இருக்குது இல்லையா, இதுக்கே வந்து நிறைய காலம்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன காலம்னா பேக்டு காலம், ஓப்பன் டியூப்லரு காலமு. இந்த ஓப்பன் டியூப்லர் காலம் முன்னாடி வந்து சப்போர்ட் கோட்டடு, வால் கோட்டடுன்னு போட்டோம்னா இன்னொரு 2 காலம் வந்துடும். ஓகேவா. உங்களுக்கு ஞாபகம் வச்சு இதுக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்து டிடெக்டார்ஸ் வந்து சில டிடெக்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் மோஸ்ட்டாக இது 2 டிடெக்டார், ஃப்ளேம் அயானைசேஷன் டிடெக்டர், தெர்மல் கண்டக்டிவிட்டி டிடெக்டர், இந்த 2 டிடெக்டார் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் இதுதான் வந்து கேஸ் குரோமட்டோகிராஃபி. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மெத்தடு. இதோட நோட்ஸ் வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் நோட்ஸும் வந்து அது இன்னொரு வேறு நோட்ஸும் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன்.